இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசம் அப்போஸ்தலர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்னன்னாக்க, ஒரு எத்தியோப்பிய நாட்டினுடைய ஒரு அரசு அலுவலர், என்ன அது ஒரு யூனக்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, தமிழில் அவரை அலி என்று சொல்கிறார். அவர் தனது திருப்பயணத்தை முடித்துவிட்டு எருசலேம் வந்துவிட்டு போகிற வழியில் பிலிப் அவர் அந்த வழியில் சேர்றாரு. அவர் பைபிளில் படிச்சுட்ருக்காரு. பைபிள் படிச்சிருக்காருனாக்கா பழைய ஏற்பாடு படிச்சுட்ருக்காரு, ஐசியாக்கு புஸ்தகத்திலேருந்து. அப்போ அவருக்கு புரியலைனால அவர்கிட்ட விளக்கம் கேட்குறாரு. ஏன் விளக்கம் சொல்லப்படுது? நம்ம திருக்குறளில் விளக்க உரைன்னு இருக்குது, தெரியுமா? 2-3 டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஹலோ டீச்சர்ஸுங்களா? என்ன விளக்க உரை எதுக்கு நாம் படிக்கிறோம்? இப்போ திருக்குறளே படிக்கிறோம், குறளே படிக்கிறோம். கற்க கசடர கற்றபின் நிற்க. கசடர அப்படின்னா முழுமையாகவா? கசடர எந்த விதமான பிழையும் இல்லாமல் முழுமையாக கற்கணும். இல்லைன்னா அறக்குறையாக கற்றுக்கிட்டோம்னாக்க என்ன, அது நம்மளுக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கும் ஆபத்து. அதனால் விளக்க உரை தேவை. இப்போ பைபிள் இருக்குது, பைபிள் வாசகம் இப்போ தான் முடித்த பிற்பாடு ஃபாதரியாக பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை கரெக்டாக சொன்னால் தான் அது எப்படி பயன்படுத்தணும், வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பிலிப் எடுத்துரைக்கிறார். அதனால தான் பிரசங்கம் வச்சுருக்காங்க பூசை முடிஞ்ச பிற்பாடு. ஆனால் நம்மள நிறைய பேர் எப்போ போவோம் கோயிலுக்கு? பிரசங்கம் முடிஞ்ச பிற்பாடு தான் கோயிலுக்கு போவோம். ஏன்னா சிலவங்களுக்கு சாமியாரை பிடிக்காது, சிலவங்களுக்கு பிரசங்கம் பிடிக்காது. ஏன்னா ஆனால் இது முக்கியம்னு அங்கே எடுத்துரைக்கப்படுது. விளக்கம் ஏன் தேவை, அந்த வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது எதற்கும் தேவை. அதனால தான் நாங்கள் பிடிக்கிற காலத்தில் கோனார் தமிழுரை என்று ஒரு இதுன்னு இருந்துச்சு. இப்போயும் இருக்குதா? இப்போயும் இருக்குது. அந்த கோனார் தமிழுரையில் பார்த்தோம்னா அதில் விளக்கம், ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த விளக்கம் இல்லைன்னாக்க அந்த ஒரு செய்யுளை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் இயேசுநாதர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், என்னுடைய அயலான் யார் அப்படின்னு கேட்டவங்க, நம்ம என்னுடைய நெய்பருக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க? எனது எனக்கு அருகில் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மலாம் நினச்சிட்ருப்போம், நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம சித்தப்பா பெரியப்பாக்கள் அவங்கள்ட்ட நம்மகிட்ட நெருங்கி போகிறதே கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்களையெல்லாம் இறைவன் நெருங்கியவர்கள் என்று சொல்லாமல் யாரை சொன்னார்? யாருக்கு அதிகம் தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவுறது தான் நெய்வர்னு இயேசுவே விளக்கம் தர்றார். புரியுதா? அதனால் விளக்கம் வாழ்க்கையில் சிலவற்றை புரிந்து கொள்ளாத பொழுது நம்ம என்ன செய்யணும்? விளக்கம் கேட்டு வாழணும். அப்போ விளக்கம் கேட்டு வாழும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை ஒரு நல்லா ஒளிமயமாக அமையன்னு இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது. எனவே எப்போ புரியலையோ அப்போ மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கணும். சில நேரத்தில் நான் இங்கே பிள்ளைங்களுக்கு ஹிந்தியில் சொன்ன பிற்பாடு அவங்கள்ட்ட கேட்பேன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? क्या आप लोग समझते हैं क्या? उन लोग then they will say yes, then only I go ahead. Sometimes some weak students, சில நேரங்களில் வீக் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, நல்ல படிப்பில் நம்ம வீக் ஸ்டூடெண்ட்ஸை தமிழில் என்ன சொல்லுவீங்க? மெல்ல கற்பூரா? ஓகே, மெல்ல கற்பூர். ஓகே. இப்போ புது தமிழ் வார்த்தை மெல்ல கற்பூர். அந்த மெல்ல கற்பூருக்கெல்லாம் என்ன தேவை? அதிகம் விளக்கம் தேவை. அதனை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு செஞ்சுருக்கு. எனவே பைபிளை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு விளக்க உரைகளை நல்லாக படிக்கணும். அப்போ தான், இல்லைன்னா நம்ம பெரும்பாலும் இந்த ப்ரொட்டஸ்டன்ட்காரவங்க என்ன பண்ணுவாங்க, விளக்க உரையை படிக்காமல் வார்த்தைகளை மட்டும் படிச்சுட்டு இப்படி இருக்குது பைபிளில், இப்படி இருக்குது பைபிளில், எப்படி தாயா இருக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத தன்மை இல்லாத பொழுது
அவங்கள் மாதாவை பற்றி தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, மற்றவர்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. எனவே விளக்க உரை நமது வாழ்க்கைக்கு தேவை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ்ஆர்னோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா